ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரைம் கார்ட்ஸ். தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிபாளையம் பக்கத்தில் இருக்க அரசூர் குள்ளம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் 27 வயசாகக்கூடிய லோகநாதன். இவர் PA வரைக்கும் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு அதில் வீடியோ போஸ்ட் பண்ணி வர்ற வருமானத்தை தன்னோட செலவுக்கு பயன்படுத்திட்டு இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஃப்ரீ டைம்ல அவரோட அப்பாவான கங்காதரனுக்கு மார்க்கெட்ல போட்டு வியாபாரம் பண்றதுலயும் உதவி செஞ்சுட்டும் இருந்திருக்காரு. இவரோட மனைவி 26 வயசான மகேஸ்வரி, இவங்களும் அதே ஊர்ல லோகநாதனோட வீடு இருக்க ஏரியால தான் இருந்திருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி லோகநாதன் வேலை விஷயமா அடிக்கடி பஸ்ல சத்தியமங்கலம் போறப்ப மகேஸ்வரிய மீட் பண்ணிருக்காரு. மகேஸ்வரி 5 வருஷமா சத்தியமங்கலம் பக்கத்துல இருக்க ஒரு பிரைவேட் மினரல் வாட்டர் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. காலையில வேலைக்கு போறப்பதான் லோகநாதன் இவங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ணி இருக்கிறாரு. 2 பேருக்கும் பிடிச்சு போனதால லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாங்க. இவங்களோட காதல் எந்த பிரச்சனையும் இல்லாம 6 மாசமா நல்லாவே போகுது. அதுக்கப்புறமா லோகநாதன் அவரோட வீட்ல அவரோட காதல் விஷயத்த பத்தி சொல்றாரு. அவங்க பெற்றோரும் தன்னோட பையனோட சந்தோஷம்தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினைச்சனால மகேஸ்வரி வீட்ல போய் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் காதலர்களா இருந்த 2 பேரும் கணவன் மனைவியா தங்களோட லைஃப் ரொம்பவே சந்தோஷமா ஆரம்பிக்கிறாங்க. 3 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா குழந்தை இல்லை அப்படிங்கிற கவலையை தவிர வாழ்க்கை ஸ்மூத்தாவே போயிட்டு இருந்துச்சு. மகேஸ்வரியும் கல்யாணத்துக்கு அப்புறமும் அதே கம்பெனில தான் வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. சரியா மே 23ஆம் தேதி அன்னைக்கு எப்பவும் போல லோகநாதன் தன்னோட 2 வீலர்ல சத்தியமங்கலம் நோக்கி போயிட்டே இருந்திருக்காரு. சத்தியமங்கலம் டு கொடிவேரி ரோட்ல கோபி, அடுத்த சின்ன பாளையம் அப்படிங்கிற ரோட்ல ஒரு சாலையோரமா இருந்த மைல்கல்ல கட்டுப்பாட்டை இழந்த அவரோட பைக் மோதி இருக்கு. போன வேகத்துல அடிபட்டு அவர் அங்கேயே மயங்கியும் கிடந்திருக்காரு. இத அந்த ரோட்ல போன சில பேர் பார்த்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு தகவல் கொடுக்கறாங்க. உடனே லோகநாதனை மீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா அவர் போற வழியிலேயே பரிதாபமா இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா லோகநாதன் இறந்த தகவல் அவரோட மனைவி மகேஸ்வரிக்கும் அவங்களோட பெற்றோருக்கும் தெரியப்படுத்துறாங்க. அன்னைக்கு மகேஸ்வரி கம்பெனில தான் வேலையில இருந்திருக்கிறாங்க. கம்பெனியிலிருந்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்பவே பதட்டமா போறாங்க. தன்னோட கணவரோட உடலை பார்த்து அவங்க கத்தி கதறி அலறவும் ஆரம்பிக்கும். ஏன்னா அன்னைக்கு காலையில மகேஸ்வரிய கம்பெனில விட்டுட்டு திரும்பி வந்தப்பதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. உடனே இந்த தகவல் பங்களாபுதூர் போலீஸ்க்கும் போகுது. அவங்க சம்பவ இடத்தையும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல லோகநாதனோட பாடிய பார்த்துட்டு விபத்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரணைய தொடங்குறாங்க. அதுக்கப்புறமா லோகநாதனோட உடலை ஊருக்கு கொண்டு வந்த அவங்க பெற்றோர் அவருக்கான இறுதி சடங்குகளை செஞ்சு நல்லபடியா அவரோட உடலை அடக்கமும் பண்ணி முடிக்க ஊர்ல இருந்த எல்லாருமே இப்படி வாழ வேண்டிய வயசுல அடிபட்டு செத்து போயிட்டானே, ஒரே பிள்ளைய இழந்துட்டு இனி இவங்க எப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காதரனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்காங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சப்பதான் பங்களாபுதூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு முதியவரும் அவரோட மனைவியும் ரொம்பவே டென்ஷனா வராங்க. இவங்களை பார்த்த போலீஸ்க்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருந்திருக்கு. ஏன்னா இப்பதான் இவங்களோட ஃபைலை க்ளோஸ் பண்ணி இப்ப எதுக்கு இப்படி வர்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ரீசண்டா ரோட் ஆக்சிடென்ட்ல இறந்ததா சொன்ன அந்த லோகநாதனோட அப்பாவும் அம்மாவும் தான். அவங்கள உட்கார வச்சு போலீஸ் நிதானமா விசாரிக்கும் போது கங்காதரன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அதாவது தன்னோட மகனோட மரணத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு, அவனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, நீங்க தான் விசாரிச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதோட எனக்கு என்னோட மருமகன் மகேஸ்வரி மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னும் சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் லோகநாதன் கேஸ திரும்பவும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சந்தேகத்துல மகேஸ்வரியோட இன்னொரு நபரையும் கைது செய்யறாங்க. அந்த நபர் 26 வயசான கௌரி சங்கர். இவரு மகேஸ்வரி வேலை பார்க்கிற கம்பெனில மேனேஜரா இருக்காரு. மகேஸ்வரியை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போன போலீஸ் அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல தன்னோட கணவர் தன்னை வேலைக்கு கொண்டு வந்து விட்டுட்டு திரும்பி போனதாவும் அவர் ரோட்ல தான் அடிபட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப மகேஸ்வரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா கங்காதரன் தன்னோட மருமகன் மேலதான் எனக்கு சந்தேகம் இருக்கு, நீங்க நல்லா விசாரிச்சா எல்லா தகவலும் தெரியும் அப்படின்னு சொன்னனால
போலீஸ் அவங்க கிட்ட சிறப்பு விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த விசாரணையில தான் மகேஸ்வரி போலீஸே எதிர்பார்க்காத ஏகப்பட்ட விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்டு போலீஸே அதிர்ந்து போற அளவுக்கு இருக்கு. அப்படி என்னதான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்லி இருக்கிறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி மகேஸ்வரி லோகநாதனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஆரம்பத்துல ஜாலியா தான் லைஃப் இருந்திருக்கு. ஆனா லோகநாதனோட யூடியூப் சேனல்ல பெரிய அளவுக்கு வருமானம் இல்ல. ஆனாலும் அவர் வெளியில எங்கேயுமே வேலைக்கு போகாம வீடியோ ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. இதனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு இடையிலையும் அடிக்கடி சண்டை வரவும் ஆரம்பிச்சிருக்கு. மகேஸ்வரியோட சம்பளத்தையும் லோகநாதன் செலவுக்கு வாங்கிட்டு போறதுனால ஃபேமிலியை ரன் பண்ணவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. கணவர் தன்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கலன்னு நினைச்சு வருத்தத்துல இருந்தப்பதான் கம்பெனில மேனேஜரா இருந்த கௌரி சங்கர் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்ஸா இருந்த 2 பேரும் அந்த லிமிட்டை தாண்டி க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. மகேஸ்வரி கௌரி சங்கர் கிட்ட தன்னோட ஃபேமிலி விஷயங்களை ஷேர் பண்ற அளவுக்கு க்ளோஸ் ஆகியிருக்காங்க. தன்னோட வருமானத்தை வச்சு குடும்பத்தை ரன் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கௌரி சங்கர் கிட்ட சொல்லவும் அவரும் அப்பப்ப பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதனால 2 பேரும் இன்னும் க்ளோஸ் ஆயிருக்காங்க. கம்பெனில க்ளோஸ் ஆயிருந்ததை தாண்டி டெய்லியும் வேலை முடிச்சு வீட்டுக்கு கௌரி சங்கரோட கார்ல வரவும் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. மகேஸ்வரி ஆரம்பத்துல பெருசா எடுத்துக்காத மாமனார் மாமியார். இது என்ன பொது பழக்கம், வேலை பார்க்குற இடத்தோட எல்லாத்தையும் வச்சுக்கிறது நல்லது. கல்யாணமாகாத பையனோட இப்படி டெய்லியும் வீட்டுக்கு கார்ல தனியா வந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு மகேஸ்வரிய கண்டிக்கவும் செய்யறாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு விஷயமாவே மகேஸ்வரி எடுத்துக்காம டெய்லியும் நைட்டு வீட்டுக்கு கௌரி சங்கர் கார்ல வர்றதையே வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கணவரை மறந்த மகேஸ்வரி கௌரி சங்கர் கூட தன்னோட காதலை வளர்க்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல கம்பெனியில போன்ல பேசிட்டு இருந்த 2 பேரும் அடுத்த கட்டமா தனிமையில உறவு வைக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டெய்லியும் கார்ல வர்றதே கௌரி சங்கர் கூட உறவு வைக்கத்தான் வெளியில அடிக்கடி போக முடியாது அப்படின்னு நினைச்ச 2 பேரும் கார்லயே எல்லா கேவலத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது 1 வருஷமா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கு. மகேஸ்வரியோட நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. இத லோகநாதனும் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. கௌரி சங்கர் கூட காம மோகத்துல இருந்த மகேஸ்வரி தன்னோட கணவரை கண்டுக்கிறதே இல்ல. லோகநாதனும் நிறைய டைம் கார்ல வராத, பஸ்ல வா, இல்லனா நான் உன்னை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துருக்கிறாரு. ஆனா மகேஸ்வரி எதையுமே கேட்குற மாதிரி இல்ல. இவளுக்கும் அவனுக்கும் இடையில என்னதான் தொடர்பு இருக்கும் அப்படின்ற தெரிஞ்சுக்க நினைச்ச லோகநாதன் ஒரு நாள் வைஃப் வேலை முடிச்சிட்டு மேனேஜரோட கார்ல வரும்போது அவங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. ஊருக்கு வர்ற வழியில ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல காரை நிறுத்திட்டு 2 பேரும் காருக்குள்ளேயே உல்லாசமா இருந்தத ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த லோகநாதன் பார்க்கிறாரு. ஆசையா காதலிச்சு கல்யாணம் பண்ண தன்னோட வைஃப் இன்னொருத்தன் கூட இருக்கிறத பார்த்த அவருக்கு ஒரு நிமிஷம் என்ன செய்யறது அப்படின்னே தெரியல. வந்த கோபத்துக்கு அந்த இடத்துலயே 2 பேரையும் புடிச்சு கேவலப்படுத்த நினைச்சாலும் ஊருக்கு இது தெரிஞ்சா தன்னோட குடும்பமானம் போகும் அப்படின்னு நினைச்சவரு அந்த இடத்துல இருந்து அந்த கோபத்தோடையே வீட்டுக்கு போறாரு. வைஃப்காக வெயிட் பண்ணிக்கிட்டும் இருக்காரு. மகேஸ்வரி எல்லாத்தையும் முடிச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ள வர்றாங்க. ரூம்ல வச்சு வைஃப் கிட்ட லோகநாதன் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. எப்பவும் போல சண்டை தானே அப்படின்னு நினைச்ச மகேஸ்வரிக்கு லோகநாதனுக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு ஃபர்ஸ்ட் தெரியவே இல்லை. அதுக்கப்புறமா தன்னோட கணவர் தான் பார்த்த எல்லா விஷயத்தையும் சொல்லி இனிமே அவனோட நீ பேசுறத நான் பார்த்தேன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி வான் பண்ணியிருக்காரு. அப்பதான் தன்னோட கள்ளக்காதல் லீல எல்லாமே கணவருக்கு தெரிஞ்சது. மகேஸ்வரிக்கு தெரிய வருது. ஆனாலும் மகேஸ்வரி அடங்குறதாவே இல்ல. கௌரி சங்கரோட பேசுறது பழகுறது அதை நிறுத்தவுமே இல்ல. டெய்லியும் இந்த விஷயத்தாலேயே லோகநாதனுக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. அடுத்ததா தன்னோட கணவருக்கு கள்ளக்காதல் விஷயம் தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தினால டெய்லியும் வீட்ல சண்டை நிம்மதியே இல்ல அப்படின்னு சொல்லி கௌரி சங்கர் கிட்ட சொல்லி புலம்பி இருக்கிறாங்க. அப்பதான் 2 பேரும் சேர்ந்து ஒரு விபரீதமான முடிவை எடுக்கிறாங்க. மகேஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா, தன்னோட காதல் கணவரை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம 2 பேரும் எந்த தொல்லையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட
கௌரி சங்கர் அடிக்கடி இவளோட உறவு வச்சுக்க லோகநாதன் செத்துட்டா வசதியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு இந்த கொலைக்கான திட்டத்தை போடுறாரு. அவங்களோட பிளான் படி மகேஸ்வரிய காலையில வேலைக்கு வரப்ப லோகநாதனை கூட்டிட்டு வந்துரு, மத்ததை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நைட்டு வீட்ல விட்டுட்டு போறாரு. இதனால மே 23, 2022 அன்னைக்கு எப்பவும் காலையில சீக்கிரமா கிளம்புற மகேஸ்வரி அன்னைக்கு வேணும் லேட்டா ரெடி ஆகுறாங்க. அவங்க தினமும் போகக்கூடிய பஸ்ஸும் மிஸ் ஆகிருது. அதனால மகேஸ்வரி லோகநாதன் கிட்ட கம்பெனில இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, சோ இதுக்கப்புறம் நான் எப்படி போறது, அதனால நீங்க என்ன பைக்ல கொண்டு வந்து விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமா பேசி இருக்கிறாங்க. இவ்வளவு நாள் இல்லாம மனைவி பழையபடி பேச ஆரம்பிச்சிருக்காளே, ஒருவேளை இவ மாறிட்டா போல அப்படின்னு நினைச்ச லோகநாதனும் சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு கிளம்புறாரு. ஆனா அவருக்கு தன்னோட வைஃபால தன்னோட உயிரே போக போகுது அப்படின்ற விஷயம் தெரியல. கம்பெனிக்கு வந்ததும் வாசல்லையே கௌரிசங்கர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் லோகநாதனை. பார்த்த கௌரிசங்கர், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கம்பெனிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குடோனுக்கு கூட்டிட்டு போறான். லோகநாதனும் தன்னோட வைஃபோட நடவடிக்கைகள் இப்ப கொஞ்சம் பழைய மாதிரி மாறி இருக்கு, ஸோ அதை பத்தி தான் இவன் ஏதோ பேச போறானோ அப்படின்னு நினைச்சு எதுவுமே யோசிக்காம அவன் கூடவே அந்த குடோனுக்கு போறாரு. அந்த குடவுன்ல ஏற்கனவே கௌரிசங்கர் ரெடி பண்ணி வச்சிருந்த கௌரிசங்கரோட ஃப்ரெண்டான விக்னேஸ்வரன் அப்படிங்கிற 24 வயசு பையன் மறைஞ்சிருக்கான். சும்மா பேசிட்டே போன கௌரிசங்கர் லோகநாதன் எதிர்பார்க்காத நேரத்துல கீழே கிடந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து அவரோட தலையில பலமா அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அங்க மறைஞ்சிருந்த விக்னேஷ் லோகநாதனை கீழே தள்ளி மடக்கி பிடிச்சுக்கிறார். அந்த டைம்ல கௌரிசங்கர் லோகநாதனோட முகத்துல துணிய வச்சு அழுத்துறாரு. இதனால லோகநாதன் மூச்சு எடுக்க முடியாம மூச்சு திணறல் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே இறந்து போறாரு. இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த குடவனுக்குள்ள யாருமே வந்துடக்கூடாது, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில காவலுக்கு மகேஸ்வரி நின்று இருக்காங்க. லோகநாதன் இறந்த உடனே கௌரிசங்கர் அவனோட தம்பியான விஜய்க்கு கால் பண்ணி சரக்கு வேனை கொண்டு வர சொல்லியிருக்கான். சரக்கு வேன் வந்ததுக்கு அப்புறம் லோகநாதனோட பாடியையும் அவரோட பைக்கையும் அந்த சரக்கு வேன்ல ஏத்திக்கிட்டு 4 பேருமா சேர்ந்து அந்த வண்டியிலேயே சத்தியமங்கலம் வழியா கொடிவேரி ரோடுக்கு போறாங்க. சின்னபாளையம் அப்படிங்கிற இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத நேரமா பார்த்து அந்த சரக்கு வாகனத்தை ஓரமா நிறுத்தி விக்னேஷோட சேர்ந்த கௌரிசங்கர் லோகநாதனோட பாடியை தூக்கிட்டு வந்து அங்கிருந்த ஒரு மயில் கிழக்கு கிட்ட அடிபட்ட மாதிரி செட் பண்ணிட்டு அந்த பைக்கையும் அதே இடத்துல ஆக்சிடென்ட்டான மாதிரி போட்டு இது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கான விஷயங்களை கரெக்டா பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மகேஸ்வரியும் லோகநாதனும் போலீஸ் கிட்ட ஸ்டேட்மெண்டா கொடுக்கறாங்க. இதை கேட்ட போலீஸ் லோகநாதனை கொலை செஞ்சதா மகேஸ்வரி அவங்களோட கள்ளக்காதலனான கௌரிசங்கர், கொலைக்கு உதவியா இருந்த விக்னேஷ் விஜய் அப்படின்னு சொல்லி இந்த 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணதோட பாடியை எடுத்துட்டு போன அந்த சரக்கு வேனையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த 4 பேரும் சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் நடத்தின கூடுதல் விசாரணையில கைது செய்யப்பட்ட இந்த கௌரிசங்கர் அப்படிங்கிறவன் பிடெக் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட ONGC நிறுவனத்துல உதவி இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு சத்தியமங்கலம் பக்கத்துல இருக்க இந்த மினரல் வாட்டர் கம்பெனில வேலைக்கு சேர்ந்து இருக்கான்னு தெரிய வந்திருக்கு. அதோட சம்பவம் நடக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் கனடால இருந்து ஒரு கம்பெனில மாசம் 2 லட்சம் சம்பளத்துல வேலையும் கிடைச்சிருக்கு இந்த கௌரிசங்கருக்கு. ஆனா மகேஸ்வரி மேல இருந்த வெறி பிடிச்ச காதல்னால அந்த வேலைக்கு போகாம இங்கேயே இருந்ததும் தெரிய வந்திருக்கு. இவனோட தம்பியான விஜய் MPA படிச்சுட்டு இருக்கிறதாகவும் போலீஸோட விசாரணையில தெரிய வந்திருக்கு. கணவர் செத்துட்டா கௌரிசங்கரோட உல்லாசமா இருக்கலாம் நினைச்ச மகேஸ்வரி இப்போ கம்பிகளோட வாழ வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. இதே நிலைமைதான் கௌரிசங்கருக்கும். இந்த 2 பேரோட காம வெறியாட்டத்துக்கு ஹெல்ப் பண்ண போன பையனோட படிப்பும் எதிர்காலமும் இப்போ கேள்விக்குறியாகி இருக்கு. நாளைக்கே அவங்க ஜாமீன்லையோ இல்ல தண்டனை முடிஞ்சு வெளியே வந்தாலும் அந்த பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சு ஃபியூச்சர் லைஃப் நல்லதா அமையுமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அப்படியே தன்னோட கணவர் கூட வாழ பிடிக்கல அப்படின்னா சட்டப்படி இவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு பிடிச்சவனோட தன்னோட வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டு இருந்தா
இன்னைக்கு அநியாயமா ஒரு உயிர் போயிருக்காது. இந்த மாதிரி திருமணத்தை தாண்டி வரக்கூடிய தகாத உறவு எல்லாமே ஆரம்பத்துல நமக்கு யாருமே கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா போக போகத்தான் அதனால வர்ற பிரச்சனையும் சண்டையும் அதிகமாகிறப்பதான் அது வெறும் ஒரு போலியான சந்தோஷம் அப்படின்னு புரிய வரும். இது புரியும்போது அங்க ஒரு கிரைமே நடந்திருக்கும். குடும்பம் அப்படின்னா 1000 சண்டைகள் பிரச்சனைகள் வரதான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்கலாம், இல்ல அப்படின்னா யாருக்குமே பிரச்சனை இல்லாம விலகி இருக்கலாம். இந்த சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும், இந்த மகேஸ்வரி அதே மாதிரி கௌரிசங்கருக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இது போல கிரைம் சம்பவங்களை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு கிரைம்ல சந்திக்கலாம். நன்றி.